இன்றைக்கி நம்ம பண்ண போகிற எக்ஸசைஸ் எல்லாமே நம்ம ஷோல்டருக்கு தாங்க பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி எப்பவும் போல் ஒரு 2 கிலோமீட்டர் ஃபாஸ்டஸ்ட் ரன்னிங் பண்ண போகிறோம். ஸோ அந்த ரன்னிங்க்கு முன்னாடி நம்ம வந்து ஃபுல் பாடிக்கும் வந்து ஸ்ட்ரெச்சிங் பண்ணுறது. அப்போ தான் வந்து நம்ம ரன்னிங்கை வந்து நல்லா ஸ்மூத்தாக வச்சுக்குவோம். அதை மறந்துடாதீங்க. ஸோ இந்த ஸ்ட்ரெச்சிங் பண்ணி முடிச்சுட்டோம். நம்ம வந்து ரன்னிங் போகும்போது முடிஞ்சவரை ஃப்ரண்ட் ஃபுட் போட்டு விடுங்க, அதாவது டோவில் வச்சு விடுங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வந்து உங்களோட சப்போர்ட் ஆதரவு இருந்தால் மட்டும்தான் நம்மளோட நெக்ஸ்ட் லெவலுக்கு நம்ம போக முடியும். அதாவது நம்மளோட வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு காரணமே பார்த்திங்கன்னா நம்ம கிராமத்தை சுற்றி உள்ள பசங்களுக்கு ஃபிட்னஸ் பற்றின அவேர்னஸ் இருக்கணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஃபிசிக்கல் ட்ரைனிங், ஃப்ரீ ட்ரைனிங் நம்ம தரணும். அது மட்டும் இல்லாமல் போலீஸ் ட்ரைனிங், அதாவது பார்த்திங்கன்னா நம்ம வந்து 10th தானே முடிச்சிருக்கோம், ஏதாச்சும் ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் போகணுன்ட்டு நிறைய பேர் போயிட்டுருக்காங்க. ஸோ நிறைய பேர் பார்த்திங்கன்னா கெட்ட பழக்கங்களுக்கு பார்த்திங்கன்னா அடிமையாகிட்டுருக்காங்க. ஸோ அவங்களாம் வந்து சில நம்ம வந்து அவேர்னஸ் பண்ணி மாற்றணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஃபிட்னஸ் வந்து ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் முடிஞ்ச வரை உங்கள் கிராமத்தை சுற்றி உள்ள பசங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரீ ட்ரைனிங் வேணும், வந்து இந்த மாதிரி வந்து ஃபிசிக்கல் ட்ரைனிங் பண்ணணும் அப்படின்னா நீங்களும் வந்து நம்ம கூட சேர்ந்து பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக வந்து எல்லாமே வந்து சேர்ந்தோன்னா கண்டிப்பாக நம்ம நிறைய வந்து மாற்றம் வரும். ஸோ ஓகே, இப்போ நம்ம வந்து ஃபிட்னஸ்குள்ளே போகலாம். நம்ம எந்த ஒரு எக்ஸசைஸ் பண்ணாலுமே நம்ம வந்து ரன்னிங் வந்து ரொம்ப முக்கியங்க. ஏன்னா வந்து நம்ம வந்து மசில் குவாலிட்டியை வந்து சூப்பராக வச்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ரன்னிங் பண்ணணும். ஸோ கார்டியோ லெவல், நம்மளோட ஸ்டெமினா லெவலை சூப்பராக மெயின்டைன் பண்ண முடியும். மறந்துடாதீங்க, ரெகுலராக ரன் பண்ணுங்கள். ரன்னிங் பண்ணி முடிச்சுட்டு இன்றைக்கி நம்ம பண்ண போகிற எக்ஸசைஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஷோல்டருக்காக தான் பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கும், ஸோ நண்பர் ஒருத்தர் புதுசாக வந்திருக்கார் இல்லையா, அவர் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கும் சில டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஏன்னா வந்து ஸ்டார்டிங்கில் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டே வர்றது கிடையாது. ஸோ ப்ராக்டிஸ், நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்மளுக்கு வந்து எல்லாமே வந்து பண்ணலாம். யாராலையும் முடியாது ஒன்றும் கிடையாது. ரெகுலராக பண்ணுங்கள். இவங்க வந்து சொல்கிறாங்க, இவங்க வந்து நம்மளை கிண்டல் பண்ணுறாங்க அப்படின்னு இல்லாமல், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நேரம் இல்லை, டைம் கிடைக்கல, ஸோ இந்த மாதிரி இல்லாமல் நம்மளுக்கு வந்து கிடைச்ச இடத்துல கிடைச்ச நேரத்தில் கண்டிப்பாக டெய்லி ஒரு 1/2 hour நம்ம உடம்புக்காக ஒதுக்குங்க. நம்ம வந்து ஹாஸ்பிட்டலுக்காக மணிக்கணக்காக ஒதுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஓகேங்களா? ஸோ இந்த ஷோல்டர் ஒர்க் அவுட்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 15 reps பண்ணணும். ஸோ ப்ராப்பராக பண்ணணுங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது சின்ன சின்ன தவறு இருக்கும், அதை போக போக நம்ம சரி செஞ்சுக்கலாம். ஸோ முடிஞ்ச வரை நம்ம எந்த பார்ட்ஸுக்கு பண்ணுறோமோ அந்த இடத்துல வந்து நம்ம ஹோல்டு பண்ணணும், அந்த இடத்துல நம்ம பவர் கிடைக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு ஷேப் கிடைக்கும், நல்ல ஒரு பவர் கிடைக்கும். ஸோ நம்மக்கிட்ட இருக்கிறது இந்த 3 கிலோ தம்பிள்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து தம்பிள்ஸ் வச்சு தான் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் இல்லை. நம்ம 2 தம்பிள் செங்கல், அதாவது பார்த்தீங்கன்னா ஒரே வெயிட் உள்ள 2 செங்கல் கூட வச்சுக்கோங்க. இந்த எக்ஸசைஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் செங்கல் வச்சே பண்ணலாம். நல்ல ஒரு பவரை நம்ம வந்து மெயின்டைன் பண்ணலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம ஷோல்டரை வந்து நல்லா ஷேப்பாக மெயின்டைன் பண்ணலாம். ஸோ ரெகுலராக நம்ம வந்து ரன்னிங்கே ஓடிட்டுருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து மசில் லாஸ் ஆகலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப ஒல்லி ஆகலாம். ஸோ அதுக்கு நல்ல பவர் கிடைக்கணும், நம்ம மசிலுக்கு நல்ல பவர் கிடைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி வந்து எக்ஸசைஸ் ரெகுலராக பண்ணுங்கள். ஷோல்டருக்கு பண்ணுங்கள், ஒரு நாள் வந்து ஆப்ஸுக்கு பண்ணுங்கள், ஒரு நாள் வந்து லெக்குக்கு பண்ணுங்கள், அப்புறம் வந்து செஸ்ட்டுக்கு பண்ணுங்கள். ஆனால் எந்த ஒரு எக்ஸசைஸ் பண்ணாலும் நம்ம வந்து ரெகுலராக இந்த புல்லப் ஒர்க் அவுட்டு, புஷ்அப் ஒர்க் அவுட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 15 to 25 reps 3 செட்டு ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து உங்களோட உடம்பை நல்லா வந்து ஃபிட்னஸாக மெயின்டைன் பண்ண ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நம்ம பண்ணக்கூடிய எக்ஸசைஸ் எல்லாமே ஒரு 15 reps பண்ணணும், குறைஞ்சது 15 reps பண்ணணும், 3 செட் ட்ரை பண்ணணும். ஸோ இந்த எக்ஸசைஸ் எல்லாம் வந்து நீங்கள் வந்து ஒரு 3 செட் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பலன் கிடைக்கும். ஸோ நம்ம ப்ராப்பராக பண்ணணுங்க. நம்ம வந்து வேகமாக தான் பண்ணணும், நம்ம வந்து நல்லா வந்து ஸ்டைலாக பண்ணணும் அப்படின்லாம் இல்லாமல் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது சரி எப்போவுமே ப்ராப்பராக பண்ணணும்னு நினைங்க. ஸ்லோவாக பண்ணாலும் நம்மளுக்கு வந்து கரெக்டாக வந்து நம்மளுக்கு அதுக்கான பலன் கிடைக்கணும்னு நினைங்க. கண்டிப்பாக வந்து நம்ம வந்து ஃபிட்னஸில் ஒரு நல்ல பலன் கிடைக்கும். அதே மாதிரி எந்த ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியும் பார்த்தீங்கன்னா பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 15 செகண்ட் ஆச்சு நம்ம வந்து ரிலாக்ஸேஷன் பண்ணணும். ஸோ நம்ம அந்த ரிலாக்ஸேஷனில் ப்ரீத்திங் நல்லா பண்ணிக்கோங்க, மூச்சு நல்லா இழுத்து விட்டு பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி நம்ம எந்த ஷோல்டருக்கு பண்ண போகிறோம் அப்படின்னா ஷோல்டர்லாம் நல்லா ரிலாக்ஸ் பண்ணி நல்லா ரொட்டேட் பண்ணி ஸோ இந்த மாதிரிலாம் வந்து ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து நம்ம வந்து பண்ணக்கூடிய எக்ஸசைஸ் எல்லாம் இன்னும் நல்லா வந்து நம்மளுக்கு பெனிஃபிட் கொடுக்கும். ஸோ இந்த ஃப்ரண்ட் ரைஸ் எல்லாம் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து நல்லா வந்து அப் பண்ணும்போது ஒரு 1 செகண்ட் ஆச்சு நம்ம வந்து ஹோல்டு பண்ணணும். அந்த இடத்துல ஹோல்டு பண்ணும்போது நம்மளுக்கு வந்து அந்த பவர் நம்மளுக்கு நேச்சுரலாகவே தெரியும். ஸோ அதெல்லாம் பார்த்து கரெக்டாக வந்து மெயின்டைன் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து நம்ம வீட்டிலேருந்தே பண்ணக்கூடிய எக்ஸசைஸ் எல்லாமே கூட நம்மளுக்கு நல்ல பெனிஃபிட் தரும்.
அதேமாரி ஃபுட்டுங்க. ஸோ நம்ம வந்து இப்போ ஒரு ஃபுட்டு எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து அதில் சில பெனிஃபிட்டான ஃபுட்டை எடுக்கணும். அதாவது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ப்ரோட்டீன் இருக்கணும், ஒரு விட்டமின் இருக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த நீர்ச்சத்து, இந்த இரும்பு சத்துலாம் சொல்கிறோம் இல்லையா? ஸோ இதெல்லாம் வந்து இருக்கணும். அப்போனா நம்ம என்ன மாதிரி ஃபுட் எடுக்கலாம்? ஸோ சப்ளிமெண்ட் எடுக்கலாமா அப்படின்னு நினைக்காதீங்க. உங்கள்கிட்ட காசு இருக்குது அப்படின்னா நீங்கள் வே ப்ரோட்டீன் கூட எடுங்க. ஏன்னா வந்து நிறைய டாக்டர்ஸ் கூட வந்து சொல்கிறாங்க. ஆனால் வந்து எந்த ஒரு ஆபத்தும் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் நீங்கள் வே ப்ரோட்டீன் கூட காசு இருந்தால் ட்ரை பண்ணி, இல்லாட்டி நீங்கள் வந்து வீட்டில் கிடைக்கக்கூடிய இந்த மாதிரி வந்து நேச்சுரல் ஃபுட்டு, அதாவது நான் டெய்லி எடுக்கிற ஃபுட்டு பார்த்திங்கன்னா சாப்பாடு. ஸோ அது மாதிரி 2 முட்டை ஆட் பண்ணுவேன். அது கூட பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து ப்ரோட்டீனுக்காக இந்த வந்து மூக்கடலை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை. ஸோ இதெல்லாம் வந்து பச்சையாக வாங்கி ஊற வச்சு அதை அவிச்சு சாப்பிடுவேன். ஸோ இவ்வளோ தாங்க. ஸோ நம்மளோட இப்போ ஹெல்த்தி ஃபுட்டு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான். ஸோ நம்மளுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீரை வகைகள், அப்புறம் பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸை வந்து ஒரு நாள் வச்சு சாப்பிடுங்க. ஜூஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே கூட வீட்டில் போட்டுக்கலாம். ஸோ ஒரு ஃப்ரூட்ஸ் ஜூஸாக இருந்தாலும் சரி, இல்லை வெஜிடபிள் ஜூஸாக இருந்தாலும் சரி, பீட்ரூட் ஜூஸு, கேரட் ஜூஸு, இந்த மாதிரி வந்து நம்மளே கூட போட்டு சாப்பிட்லாம். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ வந்து இதை சர்க்கரை போடாமல், நம்ம வந்து ஐஸ் போடாமல் நீங்கள் வந்து டெய்லி வந்து இந்த மாதிரி ஜூஸ் எடுக்கும்போது உங்களுக்கு நல்லா வந்து இன்னும் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். அதை மறந்துடாதீங்க. ஸோ நம்மளே வந்து ஜூஸ் தான் போடணும் அப்படின்னு முடியலனா கூட நம்ம ஃப்ரூட்டாக இருந்தாலும் சரி, இல்லை வந்து வெஜிடபிள்ஸாக இருந்தாலும் சரி, அப்படியே கூட வாங்கி பச்சையாக கூட சாப்பிடுங்க. நிறைய கீரைகளில் வந்து சேர்த்துக்கோங்க. ஏன்னா வந்து இரும்பு சத்துலாம் அதிகமாக இருக்கும். கண்டிப்பாக வந்து கீரை வகையில் சேர்த்துக்கோங்க. ப்ரோட்டீனுக்காக வந்து முட்டை, இந்த மாதிரி வந்து வேர்க்கடலை, இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து சோயா பீன்ஸு. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய வந்து கடலை இருக்குது இல்லையா? ஸோ இந்த மாதிரி வந்து கடலை வகைகளை வந்து சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு வந்து நேச்சுரலாக ப்ரோட்டீன் நம்ம எடுத்துக்கலாம். நம்ம ரெகுலராக பண்ணுங்கள். எந்த ஒரு எக்ஸசைஸ் பண்ணாலுமே நாங்கள் ரெகுலராக பண்ணுங்கள். ஒரு 1/2 அன் ஹவர் பண்ணுங்கள். நம்மளுக்கு நேரம் கிடைக்கல, நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடம் கரெக்டாக இல்லை. ஸோ வந்து நிறைய பேர் வந்து நம்மளை கிண்டல் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் காதில் எடுத்துக்காதீங்க. நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம ஹெல்த்துக்காக பண்ணுறோம். ஸோ அந்த ஹெல்த்துக்காக பண்ணுற விஷயத்த வந்து நீங்கள் வந்து சந்தோஷமாக வந்து உங்கள் ஹாப்பினஸ்க்காக, ஸோ உங்கள் ரிலாக்ஸேஷனுக்காக, ஸோ வந்து உங்கள் என்டர்டெயின்மெண்ட்காக, ஸோ நீங்கள் எதுவாக வேணால் வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக ரெகுலராக பண்ணுங்கள். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த கெட்ட பழத்துக்கெல்லாம் வந்து நிறைய பேர் அடிக்ட் ஆகுவாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த கஞ்சா, இந்த மாதிரி வந்து என்ன சொல்கிறது, ட்ரிங்கிங். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்காக பார்த்தீங்கன்னா போதைக்கு வந்து நிறையா பேர் அடிமையாகிறாங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஃபிட்னஸ்குள்ளே வரும்போது அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுலேருந்து ரிலீஃப் ஆக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக வந்து இதை விட ஒரு பெரிய மருந்து வந்து வேறு எதுவுமே இருக்காது. அதனால் வந்து ஃபிட்னஸ் பண்ணுங்கள், ரெகுலராக பண்ணுங்கள். ஸோ உங்கள் வீட்டில் பக்கத்தில் இருக்கிற பசங்களுக்கு வந்து இது மாதிரி ஃபிட்னஸ் பற்றின அவேர்னஸை வந்து நீங்கள் வந்து சொல்லிக் கொடுங்க. கண்டிப்பாக வந்து நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வரலாம் ஃபிட்னஸில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம போலீஸ்க்கு வந்து ட்ரை பண்ணுறோம். ஸோ சார் எனக்கு வந்து எந்த ஒரு விஷயமும் தெரியல, நம்ம எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு தெரில, எப்படி வந்து நம்ம வந்து எக்ஸாம் எழுதுறதுன்னு தெரில, எதை படிக்கணும்னு தெரில அப்படின்னா கூட நம்மளுக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக வந்து அதை பற்றினா வந்து உங்களுக்கு வந்து விவரமாக நம்ம வந்து ஒரு வீடியோ போடுவோம். அப்படி இல்லைனா வந்து நம்ம வந்து ஃபோன் பண்ணுங்கள், என்னோடய நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து நம்ம எல்லா உதவியும் பண்ணுவோம். ஸோ அப்ளிகேஷனே வேணும்னா கூட கால் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்மளால் முடிஞ்ச உதவியை நம்ம வந்து செய்வோம். எல்லாமே வந்து சேர்ந்து செய்வோம். கண்டிப்பாக வந்து ஃபிட்னஸில் ஒரு நல்ல வந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும். ஸோ அவ்வளோதான் நம்மளோட எய்மு. ஸோ நம்ம கிராமத்தை சுற்றி உள்ள பசங்களுக்கு எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக வந்து ஃபிசிக்கல் ட்ரைனிங் பண்ணணும். எல்லாமே ஃபிட்னஸாக மெயின்டைன் பண்ணணும். ஸோ போதைக்கு அடிமையாகக்கூடாது. ஸோ இதை மட்டும் வந்து நம்ம வந்து மனசில் வச்சுக்கிட்டு நம்ம வீடியோவை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம பசங்களுக்கு வந்து எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ யாராச்சும் பசங்க வந்து போலீஸ் ஆகணும்